புயல் அப்படின்ற ஒரு வார்த்தை கடற்கரை பகுதிகளில் இருக்கிற மக்கள் மனசுல எப்பொழுதுமே ஒரு கவனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. புயல் அப்படின்றது இயற்கையில உருவாகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காற்றழுத்த மண்டலம் தான். கடலுக்கு மேல உருவாகிற இந்த புயல் கரையை நோக்கி நகரும் பொழுது பலத்த காத்து, கனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துமா. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமுமே பல புயல்கள் உருவாகுது. அதுலயும் குறிப்பா வங்கக்கடல் பகுதியில உருவாகிற புயல் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களை அதிகமா பாதிக்குது. ஆனா புயல் திடீர்னு வர்ற ஒண்ணு கிடையாது. அது வர்றதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குது. கடலோட மேற்பரப்புல வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது கடல் நீர்ல இருந்து அதிக அளவுல நீராவி உருவாகுது. இந்த நீராவி மேகமாகி மேல போறதுனால கீழே ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகுது. இந்த குறைந்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக சுத்தி இருக்கிற பகுதிகளில் இருந்து காத்து வேகமா அந்த மையத்தை நோக்கி செல்ல தொடங்குது. இதனால ஒரு சுற்றுச்சூழல் உருவாகி அது படிப்படியா சக்தி வாய்ந்த வளிமண்டல சுழற்சி, அதாவது சைக்ளோனா மாறுது. இந்த சுழற்சி மையத்துல தான் புயலுடைய மிக ஆபத்தான பகுதி இருக்குமா. அதுதான் புயலின் கண் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது ஐ ஆஃப் த சைக்ளோன். புவியியல் காரணங்களால இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகள் புயலுக்கு அதிகமா பாதிக்கப்படுது. குறிப்பா வங்கக்கடல் பகுதி ஆண்டு தவறாம புயல்களை உருவாக்குற சூடான ஒரு மண்டலமா கருதப்படுது. அந்த புயல்கள் பெரும்பாலுமே தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா பகுதிகளை நோக்கி நகருது. தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழைக்கு சார்ந்த மாநிலம் அப்படின்றதுனால அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்குமே புயல் உருவாகிற வாய்ப்பு இங்க அதிகம். கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் புயலுடைய தாக்கத்தை அடிக்கடி சந்திக்குது. கடந்த சில வருஷங்கள்ல தமிழ்நாடு பல கடுமையான புயல்களை சந்திச்சு இருக்கு. 2011 வந்த தானே புயல் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கடுமையா பாதிச்சுது. 2016 வந்த வர்தா புயல் சென்னை மற்றும் வட தமிழ்நாடு முழுவதுமே பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. 2018 வந்த கஜா புயல் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2023 வந்த மிச்வாங் புயல் சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடுமையா பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த புயல்கள் அனைத்துமே இயற்கையின் சக்தியை நினைவுபடுத்தினாலுமே ஒரு விஷயம் தெளிவா நம்மளுக்கு புரியுது. முன்னெச்சரிக்கை இருந்தா நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் அப்படின்றது. புயல் வந்து இருக்கும்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஸ்டார்ம் வார்னிங் சிக்னல்ஸ் அல்லது எச்சரிக்கை கூண்டுகள் மூலம் தகவலை நம்மளுக்கு தருது. இது பெரும்பாலுமே துறைமுகங்கள்ல கொடிகள் அல்லது பலகைகள் மூலம் காட்டப்படுது. ஒவ்வொரு எண்ணுமே ஒரு தனி அர்த்தத்தை கொண்டு இருக்கு. ஒவ்வொரு புயல் எச்சரிக்கை கூண்டு எண்ணுமே ஒரு தனி அர்த்தத்தை கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். கூண்டு எண் 1 அப்படின்னா சிறிய காற்றழுத்த மாற்றம், பெருசா எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கூண்டு எண் 2 அப்படின்னா துறைமுக பகுதிகளில் மிதமான காற்று வீச வாய்ப்பு இருக்கிறதா அர்த்தம். கூண்டு எண் 3 அப்படின்னா திடீர் காற்று அதிகரிப்பு காரணத்தினால கடலோரத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். கூண்டு எண் 4 அப்படின்னா துறைமுகத்துக்கு அபாயம், அதனால பாதுகாப்பு நடைமுறைகளை தொடங்கணும் அப்படின்னு அர்த்தம். கூண்டு எண் 5 அப்படின்னா புயல் உருவாகிறதுக்கான சாத்தியம் அதிகமா இருக்கு அப்படின்னும் கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு அர்த்தம். கூண்டு எண் 6 அப்படின்னா புயல் துறைமுகத்தை நோக்கி நகருது அப்படின்னும் உடனடி எச்சரிக்கை தேவை அப்படின்னும் அர்த்தம். கூண்டு எண் 7 அப்படின்னா கடற்கரைக்கு புயல் தாக்குற அபாயம் உறுதி அப்படின்னு அர்த்தம். கூண்டு எண் 8 அப்படின்னா கடுமையான புயல் தாக்கம் உறுதி அப்படின்னு அர்த்தம். அனைவருமே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னு அர்த்தம். கூண்டு எண் 9 அப்படின்னா மிக கடுமையான புயல் உருவாக போகுது அப்படின்னும் உயிர் மற்றும் சொத்துக்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னும் அர்த்தம். கூண்டு எண் 10 அப்படின்னா பேரழிவு அளவிலான புயல் ஏற்படலாம் அப்படின்னும் அவசர மீட்பு அங்கு அவசியம் அப்படின்னும் அர்த்தம். கூண்டு எண் 11 அப்படின்னா மிகப்பெரிய சூப்பர் சைக்ளோன் ஒன்று ஏற்படலாம், இதனால ஆபத்து மிகவுமே அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எண் 1 இருந்து 11 பார்த்தோம்னா அசெண்டிங் ஆர்டர்ல வருது. 1 இருந்து 11. 1 கம்மியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாகவும், எண் 11 அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாகவும் கருதப்படுது. ஸோ 1 இருந்து நம்பர்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஆபத்தும் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம்.
இந்த எச்சரிக்கை கூண்டுகள் முதன்மையா மீனவர்கள், துறைமுக அதிகாரிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் வாழ்ற மக்களுக்காக பாதுகாப்பு வழிகாட்டுதலா செயல்படுது. புயல் எச்சரிக்கை தகவலை புறக்கணிக்கிறது பல நேரங்கள்ல பெரிய சேதத்துக்கு காரணமாகுது. ஆனா அரசு வழங்கக்கூடிய எச்சரிக்கை அறிவிப்புகளை சரியா பின்பற்றினா பாதிப்பை குறைக்க முடியும். புயல் அப்படின்றது இயற்கையுடைய ஒரு அசாதாரண சக்தி. அதை தடுக்க முடியாது அப்படின்னாலும் அதனால உண்டாகக்கூடிய அபாயங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால குறைக்க முடியும். அதுக்காக புயல் எச்சரிக்கை அமைப்பின் கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும். புயலை பத்தின விழிப்புணர்வு தான் பாதுகாப்புக்கான முதற்படி அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே புயலை பத்தின விஷயங்களை ப்ரிகாஷியஸா புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தி புயல் வரக்கூடிய நேரங்கள்ல நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்றது மிகவும் அவசியமான ஒரு விஷயம்.